இன்றைக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாஸ் ஓவர் இந்த மெடிடேஷனில் வந்து ஒரு ப்ரொஃபெட்டிக் ரெவலேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அ பாஸ் ஓவர் மெடிடேஷன் as a prophetic revelation from the book of Revelation. Amen. So வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3லிருந்து 11வது வசனங்கள்ல இருந்து நான் வாசிக்கிறேன். இதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம அந்த prophetic word நம்ம பார்க்க போகிறோம். As we celebrating the Passover festival, கண்டிப்பா இது it's going to be manifest in our life. Amen. So 3வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டு இருக்கிறவர்களாய் 1760 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்ட தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். So I declare and decrease the season of God's ambassadors. Amen. So right now we are currently in the Revelation chapter 11, and in this season the God's ambassadors are going to see the authority which are going to manifest in their life. Amen. So இந்த சீசன்ல பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கனப்படுத்தும்படியான அந்த அத்தாரிட்டிய அவங்களுக்கு பரலோகம் கொடுக்க போகிறது. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இம்மீடியட்லி. அந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போவோம். ஸோ இந்த ரெவலேஷன் 11வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2 சாட்சிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 சாட்சிகள் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதான ஒரு பீரியட். ஸோ இந்த 2 சாட்சிகள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து எங்கேயோ எருசலேம்ல நடக்கும், ஏதோ யூதர்கள் வந்து நிற்பாங்க அப்படி கிடையாது. இட்ஸ் a spirit. அந்த மோசேவுடைய அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் எலேஜா, அதுதான் வந்து திரும்ப அது பூமிக்கு வந்து அது வந்து அந்த கடவுளுடைய வார்த்தையை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான காரியங்களை செய்யும். அதுதான் வந்து அந்த 2 சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி அந்த ஸ்பிரிட்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது, how we can identify those spirit. அந்த சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மோசே அண்ட் எலேஜா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அக்கார்டிங் டு த வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 விட்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒன்று வந்து மோசே, இன்னொன்னு வந்து எலியா. மோசே அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் பிரைசிங், ஆண்டவரை துதிக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அங்க எகிப்துல இருந்து அவங்க கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்ப்பரிப்போட ஆரவாரத்தோட வராங்க. அந்த ஃபுல் ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஈஜிப்ட் டு கானான்,
இந்த இந்த ஃபுல் ஜேர்னி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அவங்க துதிச்சுதான் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு எதிரிகளை வந்து அவங்க மேற்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஸோ தே ஓவர்கம், தே கான்கர்ட் வித் த பிரைஸ். அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவங்க ரீச் பண்ற அந்த ஏரியா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மோசே வாஸ் த லீடர் ஆஃப் த பிரைஸ். ஸோ அவங்க அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அவங்க ஜனங்களை வந்து துதிக்க வச்சு அவங்க துதிச்சு தான் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு எல்லைகளையுமே அவங்க கடந்து கானானுக்குள்ள வர்றாங்க. ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாவுமே வந்து ஜபத்துக்கு கிடையாது, அதிகமா வந்து பார்த்தோம்னா பிரைஸ் அண்ட் வர்ஷிப்க்கு தான் அதிகமான அந்த விஷயங்களை அவங்க கொடுக்குறவங்களாக, டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களாக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ மோசே அப்படிங்கும் பொழுது த ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸோ ரெண்டாவது பார்க்கும் பொழுது எலைஜா அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொக்ளைமிங் the God's word. So கடவுளுடைய வார்த்தைய தைரியமாக இதுதான் கடவுளோட வார்த்தை அப்படின்னு சொல்லி தைரியமாக ப்ரொக்ளைம் லைக் டிக்ளேர் பண்றதுதான் வந்து the spirit of Elijah. So எப்படி எலியா வந்துட்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டிக்ளேர் பண்றாரு. He proclaimed the name of Yahweh. So அதே மாதிரி யார் வந்து கடவுளுடைய வார்த்தைய தைரியமாக அவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்றாங்க, இதுதான் சத்தியம், இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளைம் பண்ணும்பொழுது மேபி யார் முன்னாடினாலும் எவ்வளவு ஜனங்கள் எதிர்த்து நின்னாலும் அவங்க முன்னாடியும் ப்ரொக்ளைம் பண்ற the person. எலியாவை எடுத்துக்கொண்டோம்னா அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி he proclaimed the word of God very boldly. So அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு வந்து அவங்களுடைய சார்பில் நின்றது அந்த எசபேல் ராணி. அப்படி இருந்தாலும் கூட அது எல்லாமே தெரிஞ்சுதான் என்ன செய்யறாரு அப்படின்னா எலியா வந்துட்டு ரொம்ப தைரியத்தோடு கூட அதை வந்து ப்ரொக்ளைம் பண்றாரு. ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் எலிஜா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொக்ளைமிங் காட்ஸ் வேர்ட் போல்ட்லி. ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டு சாட்சிகளுடைய நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து the person Moses, the spirit of Moses would be the spirit of praising, and the spirit of Elijah would be the spirit of proclaiming God's word boldly. So ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா they were wearing a sackcloth. வசனம் அதான் சொல்லியிருக்கு இல்லையா, அவங்க வந்து ரெட்டு உடுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு sackcloth. So sackcloth is a cloth of mourning which made by the hair of animals. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது ஒரு துக்கத்துக்கு தான் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து அதை போட்டிருப்பாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு துக்கம் வருதோ அந்த டைம்ல அதை வந்து வியர் பண்ணுவாங்க. அதை வந்து அது ஒரு மிருகத்தை வந்து அந்த அதனுடைய உடம்பு, அந்த சரீரம், அந்த முடியினால அது வந்து செய்யப்படக்கூடிய ஒரு கிளாத் தான் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சாக் கிளாத்னு சொல்லப்படுறது. ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னாக்கா used by the prophets and saints in the Old Testament. ஸோ பழைய ஏற்பாட்டுல வந்து தீர்க்கதரிசிகளாலும் வந்து பரிசுத்தவான்களாலும் அதிகமாக உபயோகிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் அப்படிங்கும் பொழுது இந்த ரெட்டு வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்க அந்த தீர்க்கதரிசிகள் வந்து அந்த ரெட்டு உடுத்தி கடவுளுடைய வார்த்தையை அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து எதை பத்தி அவங்க பேசுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தே ஸ்போக் தி ஜட்ஜ்மெண்ட் வித் மார்னிங். அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துக்கத்தோட கடவுளுடைய நியாய தீர்ப்பு, ஜனங்கள் மேல வரக்கூடியதான தண்டனையை வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்குதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சாக்லாத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு மிருகத்தினுடைய பலி, அதாவது மரணத்தை வந்து குறிக்கிறதாக அது இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பலியான மிருகத்தினுடைய மரணத்தை வந்து அவங்க உடுத்தி வைத்தாங்க. அவங்க வந்து எப்படி அதை உடுத்தி வைக்கிறாங்க, அந்த மிருகத்தை கொண்டு அதைய வச்சுதான் என்ன செய்யறாங்க, அந்த வஸ்திரத்தை அவங்க உடுத்தி வைக்கிறாங்க.
இதே இது பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, பலியாக்கப்படுகிறார், பஸ்காவாக அவர் பலியாக்கப்படுகிறாரு. சோ அந்த பஸ்காவாக அவர் பலியாக்கப்பட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த பலியாக்கப்பட்டதன் நிமித்தமாக நமக்கு கிடைத்த அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொள்கிறோம். சோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 சாட்சிகள் அப்படிங்கிறவங்க வசனம் சொல்லியிருக்கு, அவங்க ரெட்டு உடுத்தினவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த நியூ டெஸ்ட் அந்த மோசே எலியாங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்ததான பரிசுத்தவான்கள். அப்ப அவங்க பேசின வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லைக் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வித் மார்னிங், அந்த ஒரு துக்கத்தோட என்ன பண்றாங்க, நிறைய வார்த்தைகளை பேசுறாங்க, நியாய தீர்ப்புகளை தான் பேசிட்டு இருந்தாங்க அதிகமா. ஆனா அதே ஸ்பிரிட் இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல ரிவீல் ஆகுது. இந்த ஸ்பிரிட் என்ன பேச போகுது, நியூ டெஸ்டமெண்ட்ல ரிவீல் ஆக போற the spirit of Moses and Elijah, அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னாக்க the righteousness of the Christ Jesus. Amen. So அப்போ இந்த டேஸ்ல, இந்த சீசன்ல இந்த மோசேவும் எலியாவும் வந்து நியாய தீர்ப்பை பேச போறது கிடையாது. They are the one who speak boldly about the righteousness of Jesus Christ. Amen. So இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நீதியை குறித்து, சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, சிலுவையினுடைய எல்லா விதமான அந்த பேக்கேஜ், அதுல என்னென்னலாம் இருக்கு, ஆண்டவர் நமக்கு என்னென்ன விஷயங்களை மீண்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பேசுகிற ஒரு ஸ்பிரிட்டாக தான் அந்த மோசே அண்ட் எலிஜா வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும். சோ அது மட்டும் இல்ல, எப்படி பழைய ஏற்பாட்டுல அந்த மிருகத்தை கொண்டு அந்த மரணத்தை அவங்க தரித்திருந்தாங்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டாரு. இப்போ அந்த வஸ்திரத்தை இவங்க உடுத்தி கொள்றாங்க. சோ அந்த வஸ்திரமானது எப்படியும் இருக்கு அப்படின்னா the resurrection, அதாவது உயிர் தெழுந்ததனுடைய வஸ்திரத்தை இவங்க உடுத்தி கொள்ளுவாங்க. ஆமென். சோ இப்ப இவங்க இந்த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் அண்ட் எலிஜா, இப்ப இவங்க பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும், உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மோசேவும் எலியாவும் என்ன பண்ணாங்க, they used to talk about death, judgment, curse, அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. லா இந்த மாதிரி பேசினாங்க, நியாய பிரமாணங்கள், மரணம், அப்புறம் வியாதி, தரித்திரம், இந்த மாதிரி நிறைய சாபம், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா the same spirit in the New Testament அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு வந்து உயிர் தெழுதலை கொடுக்க போகிறாங்க. சோ அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள், அவங்க மூலியமாக வெளிப்பட போகிற அந்த வார்த்தைகள் வந்து ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல மோசேவும் எலியாவும் பேசி சொன்ன அந்த வார்த்தைகள், அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய அந்த நியாய பிரமாணத்தினுடைய அந்த ஒரு கட்டுகள்ல இருந்து ஜனங்களை விடுவித்து ரிசரக்ஷனுக்குள்ள அவங்களை கொண்டுட்டு போகிறதாக இருக்கும். லைக் என்னன்னா, அது நியாய பிரமாணத்தினுடைய கட்டுகள்ல இருந்து ஜனங்களை விடுவித்து புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவினுடைய அந்த நீதியை வந்து தரித்து கொள்ளும்படியாக பேசுகிற வார்த்தைகளாக இவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆமென். சோ அது மட்டும் இல்ல, இந்த ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது இட்ஸ் cloth of joy and celebration, and also it symbolizes of Jesus Christ. இந்த ரெட் அப்படிங்கிறது வந்து புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவையும் வந்து அது சிம்பலைஸ் பண்றதாக இருக்குது. ஆமென். சோ தேர்ட் நம்ம பாக்குறது, இந்த அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க, ஒலிவ மரம், தென் வந்துட்டு விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த கடைசி காலத்துல வரக்கூடிய அந்த ஸ்பிரிட் ஆஃப் எலிஜா அண்ட் மோசஸ், இது யாரு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இதுல கொடுத்திருக்காங்க. சோ அதுல சொல்லப்பட்டிருக்கு, ரெட்டு உடுத்திருப்பாங்க. தென் வந்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரைசிங்ல இருப்பாங்க. தென் வந்து கடவுளுடைய வார்த்தையை தைரியமாக போல்டா அவங்க பேசுகிறவங்களாக இருப்பாங்க. ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிவ மரங்களாகவும் விளக்கு தண்டுகளாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 4வது வசனம்,
பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே மோசே அண்ட் எலியா அந்த ரெண்டு ஸ்பிரிட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒலிவ மரமாகவும் இருப்பாங்க, லேம்ப் ஸ்டாண்டாவும் இருப்பாங்க, விளக்கு தண்டாவும் இருப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ வாட் அபவுட் ஆலிவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a symbolize of peace, hope, renewal, longevity and prosperity. Amen. So as like the lampstand is a symbolize of divine light, so guiding the congregation into divine light. So in the olive trees, ஒலிவ மரம் அப்படிங்கும் பொழுது இது வந்து என்னன்னா நம்பிக்கை. ஒலிவ மரம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நம்பிக்கை, தென் வந்து சமாதானம், உயிர்ப்பிக்கப்படுதல், தென் வந்து மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது நீடித்த வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா தென் வந்து ப்ராஸ்பெரிட்டி, இது எல்லாம் தான் அது வந்து குறிக்கும். அடுத்து லேம்ப் ஸ்டாண்ட் அப்படிங்கும் போது டிவைன் லைட், எக்ஸாக்டா கடவுள் என்ன பிளான மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரு, எது கடவுளுடைய திட்டம், இந்த லைக் கிங்டம் ஆஃப் மேன்கைண்ட், அதுல வந்து என்னென்னலாம் இருக்கு, எதுக்காக கடவுள் இந்த கிங்டம் ஆஃப் மனுஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைன் லைட்டுக்குள்ள நம்மள ஆண்டவர் படைச்சதனுடைய நோக்கம் என்ன, எப்படி எல்லாம் நம்மள படைச்சாரு, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, ஸோ எது நம்மளோட ரியாலிட்டி, எது நம்மளோட ரியல் வேர்ல்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிவைன் லைட்டுக்குள்ள காங்கிரிகேஷனை கொண்டுட்டு போகிற ஒரு ஸ்பிரிட். ஸோ அதுதான் வந்து இந்த லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதே வசனத்துல முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு தெரியும் பரலோகத்தின் ஆண்டவர், ஓகே நமக்கு ஆண்டவர் இருக்காங்க தெரியும். பட் இங்க மென்ஷன் ஆயிருக்கிற வேர்டு வந்து பார்த்தோம்னா பூலோகத்தின் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு, த லார்ட் ஆஃப் தி எர்த், அதாவது கிங்ஸ் ஆஃப் தி எர்த். ஸோ இந்த த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ், இந்த 2 பேரும் வந்து பார்க்கும் பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமா அவங்களையும் வந்து தேவனுடைய அந்த சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து மோசே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று எங்களை ஆராதிக்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு இல்ல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல வெளி போட போகிற த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா the spirit is going to lead the kings of the earth to worship God. அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மோசேனுடைய அந்த மோசே வந்து எங்களை விடுங்க, நாங்க போய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த மோமெண்ட்ல இந்த சீசன்ல ரிவீல் ஆக போகிற the spirit of மோசஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எங்களை விடுங்க கிடையாது, நீங்களும் வாங்க நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு சொல்லி பூமியில இருக்கக்கூடிய அந்த ராஜாக்களையும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவருக்கு கொண்டு போகிற ஒரு மனிதராக இருப்பாங்க. சோ அதுதான் வந்து பார்த்தோம்னா பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவங்களா இருப்பாங்க. சோ அவங்களையும் வந்து என்ன பண்ணுது, இனி வரப்போற நாட்கள்ல நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா மேண்டல் ஆஃப் பிரைஸ். ஸோ இந்த வரப்போற நாட்கள்ல பூமியின் ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ the same thing is written here. அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனி வர நாட்கள்ல இந்த the spirit of Moses is going to lead the kings of the earth to worship heavenly Father. Amen. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க, பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கும்படியாக அவங்கள இவங்க கூட்டி சேர்க்க போகிறாங்க. ஸோ இவங்க ஆண்டவரை தொழுது ஆராதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி the kings of the world, the kings of the earth they are going to join with them. இவங்க போய் கூப்பிட போறது கிடையாது, they themselves voluntarily come in the presence of God to worship God. Amen. So அதுதான் the spirit of Moses is going to do in the last days. So in the season. So அடுத்து நம்ம பார்க்க போறது இவங்களுக்கு கொடுத்திருக்கிற authority. So what kind of authorities they are going to what kind of authorities they have அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். The first is
they will be given the authority to prophesy. So first இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா authority of prophecy, அதுதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. So இந்த prophecy, அதாவது prophecy means it's not just like நாளைக்கு உனக்கு வீடு வந்துரும், நாளைக்கு நீ வந்து கார் வாங்கிடுவ, நீ அடுத்த நாள் வந்துட்டு you are going to become அம்பானி, அப்படி கிடையாது. It's not a prophecy like that. It's a prophecy about bringing deliverance and to build the people's life. Amen. So இவங்க சொல்ல போற அந்த prophetic word, அந்த prophecy எப்படி இருக்குன்னா it's going to be different from the other prophets. மற்ற prophets என்ன பண்ணுவாங்கன்னா, normally the prophets will say about the hidden things, right? மறைந்திருக்கிற காரியங்கள், உங்களோட ஃபியூச்சர் இப்படி இருக்கும், நீ இப்படி எல்லாம் நீ வந்து பெரிய ஒரு அதிகாரியா வருவ, like that they usually they prophesy like that. But the spirit of Elijah and the spirit of Moses, they are going to be prophecy. Their prophecy is going to be different from the others prophet. Okay, so எப்படிப்பட்டதா இருக்குன்னா deliverance, இவங்க சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, ப்ராஃபட்டிக்கா சொல்ல போகிற அந்த வார்த்தைகள் வந்து immediately it's going to takes place in the life of people. அது இம்மீடியட்டா அது அப்படியே நடக்கும். அவங்க வந்து ஒரு வியாதிக்காக வந்து ஒருவேளை யாரும் ப்ரே பண்ண வராங்க அப்படின்னா இம்மீடியட்டா அவங்க சொல்ற வார்த்தைகள், நீ சுகமாகு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் அப்பவே அது வந்து என்ன பண்ணும், மேனிஃபெஸ்ட் ஆகும். So இதுதான் வந்து bringing deliverance. இவங்க சொல்ற ப்ராஃபஸி வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையில டெலிவரன்ஸ் கொண்டுட்டு வருகிறதாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கட்டுகிறதாக இருக்கும், ரீபில்டிங், ரீஜெனரேட்டிங், லைக் ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்காங்க அல்லது உடைக்கப்பட்டு இருக்காங்க, இவங்க மூலியமா வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அவங்களை கட்டுகிறதாக, மீண்டும் உயிர்ப்பிக்கிறதாக, தென் வந்து அவங்களை விடுதலையாக்குகிறதாக, எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து, லைக் அவங்க பேசுகிற வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எந்தெந்த கட்டுகளை ஜனங்கள் கட்டப்பட்டு அவங்க கிட்ட வந்தாலும் immediately they will be delivered, இவங்க சொல்லுகிற வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் இவங்க கிட்ட இருந்து புறப்பட்டு வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். ஸோ செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, they will be given the authority to consume their enemies. ஸோ இந்த அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல நிறைய எதிரிகள் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணா அவங்கள கன்சியூம் பண்றதுக்கு, வசனம் அதான் சொல்லியிருக்கு, அவங்க பட்சித்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து கன்சியூம் பண்றதுக்கு, அவங்கள பட்சித்து போடுறதுக்கு உண்டான அந்த அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு ஹெவன் கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்களா ஒன்னா அவங்க எடுத்துக்கொண்டது கிடையாது. These are the special authorities given to them by heaven. Amen. So அதனால பரலோகமே என்ன பண்ணுது அப்படின்னா, the spirit of Moses and the spirit of Elijah அவங்களுக்கு வந்து இந்த விசேஷமான ஒரு அத்தாரிட்டியை வந்து கொடுத்துருக்கோம். இந்த அத்தாரிட்டி வந்து வேற யார்கிட்டயுமே வந்து அது செயல்படாது. only the people who are chosen by the heaven. So அவங்களுக்கு மூலமாக தான் இது வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். So first authority is they will be given the authority to prophesy, and the second is they will be given the authority to consume their enemies. So third is they will be given the authority to lock the heaven. Amen. So இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பரலோகத்தை வந்து அது வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஆல்ரெடி நான் வாசிச்சிட்டேன். ஓகே, ஸோ பரலோகத்தை வந்து லாக் பண்றதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டி இவங்க கிட்ட இருக்க போகுது. ஸோ இட் மீன்ஸ் லைக் மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். சோ இது இந்த ஒரு கீ, ஓப்பனிங் கீ, லாக்கிங் கீ, இந்த ஒரு திறவுகோல் தான் என்ன செய்யுது அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அத்தாரிட்டி டு லாக் த ஹெவன். அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரேயருக்கு உண்டான ஆன்சரே வந்து இவங்க மூலியமா தான் அது கிடைக்கும். லைக் இப்போ அவங்க வந்து இல்ல இவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வர வேண்டாம் அப்படின்னா they have the authority to lock the answers for the prayer.
ஸோ அதுதான் வந்து இதனுடைய மீனிங். அப்போ வந்து மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அவங்க அடைச்சாங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் எப்ப பார்த்தாலும் வந்து மழை பெய்யாத அப்படி சொல்லிட்டு வானத்தை அடைக்கிறது கிடையாது. இட் மீன்ஸ் டு லாக் த ஹெவன். அதாவது நான் சொன்னாதான் இது நடக்கணும். எப்படி வந்து எலைஜா வந்து சொல்றாருல, என்னுடைய வார்த்தையின்படி எல்லாமே மழை பெய்யறது இல்ல. ஸோ பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த எலைஜா வந்து ஜஸ்ட் நார்மலா இந்த நேச்சுரல் திங்க வந்து அவர் லாக் பண்ணாரு, அவரோட வார்த்தை இல்லாம நடக்கலன்னு. ஸோ இந்த நியூ டெஸ்டமெண்ட் வந்து இந்த எலைஜா எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா, தே ஹாவ் தி அத்தாரிட்டி டு லாக் த ஹெவன். அதாவது அவங்களுடைய வார்த்தை நிமித்தமாக பூமியில அது செயல்படும். பூமியில அவங்க எதையெல்லாம் கட்டவிழ்கிறாங்களோ, இது வந்து ப்ராஸ்பரிட்டி வரட்டும், இல்ல இந்த ஃபேமிலி மேல இந்த பர்சன் மேல காட்ஸ் கிரேஸ் வரட்டும், ஃபேவர் வரட்டும், அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லும் பொழுது இமிடியட்லி they could be manifest in their particular person. I mean, so இந்த ஒரு காரியத்துக்கு வந்து பதில் வேண்டாம் அப்படின்னா அவங்க சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். So heaven is going to give the permission to lock the heaven, and also without their permission nothing would be released from the heaven. இந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டி தான் ஹெவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆமென். ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எந்த ஒரு பிளஸிங்ஸும் இட்ஸ் நாட் கோயிங் டு கம் டவுன். ஸோ வித் தேர் பெர்மிஷன் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டன். ஆமென். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, they will be given the authority over the wonders, to turn them into blood, to turn water into blood, to strike the earth with every calamity. So அடுத்து பார்க்கும் பொழுது இட்ஸ் authority over the wonders. அதாவது அற்புத அடையாளங்கள். இந்த அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் தி எர்த். இந்த உலகத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க நேச்சுரலி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மோசே வந்து தண்ணியை ரத்தமா மாற்றுறாரு இல்லையா, அந்த ரெட் சீல வந்துட்டு அவர் தண்ணியை வந்து சொல்லும் பொழுது அது என்ன பண்ணுது, எல்லாமே ரத்தமாக மாற்றப்படுது. ஸோ நேச்சுரல் திங், அது வந்து வேர்ல்ட்லி திங். அதே மாதிரியான ஒரு அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த இந்த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா இவங்க என்ன பண்றாங்க, பூமியில வந்து அற்புத அடையாளங்கள். இட் டசன்ட் மீன் எப்பவுமே வந்துட்டு எப்படி பழைய ஏற்பாட்டுல மோசே வந்து தண்ணியை ரத்தமா மாத்தினாரு அதே மாதிரி வர நபர் வந்து தண்ணியை ரத்தமா மாத்திட்டே இருப்பாரு அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னாக்கா டூயிங் வண்டர்ஸ், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஸோ பூமியில எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறக்கு உண்டான ஒரு காரியங்கள் இவர்கள் மூலியமாக நடைபெறும். சோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் மோசஸ் அண்ட் எலைஜா இவங்களுடைய அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட்லி they will be manifested. எப்படி மோசே வந்து சொல்றாரு, தண்ணி வந்து இந்த ரத்தமா மாறிடும் சொன்ன உடனே அது அப்பவே என்ன செஞ்சிச்சு, மேனிஃபெஸ்ட் ஆச்சு. So the same thing is going to happen in this season. So the church, and not only church, everyone in the world, they are going to see the authority of the God's servant, God's ambassadors. Amen. So அடுத்து பார்த்தோம்னா இது எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு விஷயமாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஆல்ரெடி பார்க்கும் பொழுது யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 12:28 இயேசு வந்து ஒரு ஜெபம் செய்யறாரு. அதுல பார்த்தா சொல்லப்பட்டிருக்கு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ நம்ம யாருக்காவது நம்ம ப்ரே பண்றோம், அவங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு மேரேஜுக்காக நம்ம ப்ரே பண்றோம், அல்லது ஒரு ஃப்ரூட் ஆஃப் த வூம் அதுக்காக நம்ம ப்ரே பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 1 இயருக்கு பிறகு நடக்கும் அப்படி கிடையாது. இமீடியட்லி the prayer, the answers for the prayer, it manifests immediately. அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், அது manifest ஆகும். ஸோ
இதுல வந்து பார்க்கும் பொழுது எப்படி இயேசு வந்து பிதா கிட்ட ப்ரேயர் பண்றாரு. அப்போ வந்து நீங்க மகிமைப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இம்மீடியட்டா என்ன பண்ணுது, இயேசுக்கு ரெஸ்பான்ஸ் வருது ஹெவன்ல இருந்து. அப்போ பிதா சொல்றாரு, நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன். அப்போ இயேசு பண்ணின அந்த ப்ரேயருக்கு உண்டான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து it doesn't take a long time. He received the response immediately on the spot. அதே மாதிரிதான் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ் அண்ட் எலேஜா இவங்களுடைய அந்த அத்தாரிட்டி எப்படி இருக்குன்னா இம்மீடியட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இதுல அடுத்து பார்த்தோம்னா ஆக்ட்ஸ்லயும் பார்க்கும் பொழுது இதே விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போஸ்தலர் 2:43 பார்க்கும் பொழுது அதுலயும் வந்து அற்புத அடையாளங்கள் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தா அப்போஸ்தலர்களை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதுல பார்க்கும் பொழுது இந்த நபர்கள் மூலியமாக நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கும். எப்படி அப்போஸ்தலர்கள் மூலியமாக அப்போஸ்தலருடைய காலத்துல அற்புத அடையாளங்கள் நடந்தது. லைக் என்ன பண்ணுன்னா சபை அது வரைக்கும் பார்த்திராத அற்புத அடையாளங்கள் அந்த சபையில வந்து முதல் முறையாக நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற இந்த சீசன்ல we are going to see the manifestation of signs and wonders. அது எல்லாமே பார்க்கும் பொழுது இம்மீடியட்டா நடக்கும். பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்ம இதெல்லாம் வந்து நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். லைக் தட் என்ன பண்ண போதுன்னா பியாண்ட் அவர் இமேஜினேஷன் இஸ் கோயிங் டு பி மேனிஃபெஸ்ட். நம்ம நினைச்சே பார்க்காத நிறைய அற்புத அடையாளங்கள் இந்த வர நாட்களில அதெல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. சோ ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல அவங்க அது வரைக்கும் பார்த்திராத அற்புத அடையாளங்கள் தான் நடந்துச்சு. முடவன் வந்து அவங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் முடவனை பார்த்து எந்திரிச்சு நட அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் அவங்க யாருமே பார்க்க கிடையாது. அப்போஸ்தலர் மூலியமா நடந்த அற்புதத்தை இயேசு மூலியமா நடந்ததை பார்த்திருக்காங்க. பட் வந்து அப்போஸ்தலர் மூலியமா நடந்தது அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களுக்கு அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுச்சு, இமீடியட்டா அந்த வேர்டு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி அது அற்புதமாக மாறிச்சு. ஸோ அது மாதிரி எப்படி ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அது வரைக்கும் பார்த்திராத அற்புத அடையாளங்கள் அவங்களுக்கு நடந்ததோ அதே மாதிரி இந்த சீசன் நம்மளும் என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் நம்ம பார்த்திராத கேள்விப்படாத நம்மளுடைய சிந்தைகள்ல நம்ம நினைச்சு பார்த்திராத நிறைய அற்புத அடையாளங்கள் வந்து இவர்கள் மூலியமாக செய்யப்பட போகிறது. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியர் அண்ட் ஹானர். ஸோ இந்த சீசன்ல வந்து not only the manifestation of God's word and also the people will see the honor of that God's servant. அதாவது பரலோகம் வந்து எப்படி ஒரு தேவ மனுஷனையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற அந்த அம்பாசிடர்ஸ் வந்து எப்படி காட் வந்துட்டு ஹானர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த people are going to see. அதை பார்த்து இவங்க மூலியமாக நடக்க போகிற அந்த அற்புத அடையாளங்களை பார்த்து இந்த ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் பயமும் கூட அவங்களுக்கு அது உண்டாகும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இதுதான் வந்துட்டு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்து கொண்டு இருந்துச்சு. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க ஓகே. சோ ஹெவன் என்ன பண்ண போகுது அப்படின்னா அவங்க ஹெவனோட பார்ட்ல இருந்து ஹெவன் இஸ் கோயிங் டு ஹானர் காட்ஸ் சர்வெண்ட், காட்ஸ் அம்பாசிடர்ஸ். ஆமென். சோ அப்ப கடவுள் வந்து என்ன பண்ண போறாருன்னா அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரால தெரிந்து கொள்ளப்படாதவங்க, சோ உண்மையா அவருக்கு ஊழியம் செய்யறவங்க, செய்யப்படாதவங்க, சோ இவங்களை வந்து பார்த்து ஹெவன் ஹிம்செல்ஃப், அதாவது தேவனே என்ன செய்வாரு அப்படின்னா அந்த ஹானர் அவங்களுக்கு கொடுப்பாரு. தேவனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை எல்லாரும் முன்பதாகவும் உண்டு பண்ணக்கூடியவராக இருப்பாரு. சோ இந்த ஒரு பயமும் ஒரு மரியாதையும் ஜனங்கள் கிட்ட இருந்து அது உண்டாக போகுது. ஜனங்கள் அந்த தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மரியாதையையும் பயமும் கடத்த ஒரு விஷயமாக அவங்களுடைய அந்த மைண்ட் செட் வந்து டோட்டலாகவே அது வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களுடைய அத்தாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விதமான சிக்னஸ்,
அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிசீசஸ், மரணம், அப்புறம் பாவர்ட்டி, அதுக்கடுத்தது வந்து பாவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த விச் கிராஃப்ட் திங்ஸ் இது எல்லாமே வந்து இவங்களுடைய அத்தாரிட்டிக்கு கீழே வரப்போகுது எல்லாமே. ஸோ இந்த கிங்டம் ஆஃப் சேட்டன், அதாவது பிசாசனுடைய அவனுடைய ஆளுகையும் அவனுடைய அந்த ஆட்சியும் அவனுடைய எல்லா காரியங்களும் வந்து இவங்களுக்கு கீழாக அது கொண்டு வரப்படும். அதாவது அதை ஜெயிக்கிறவர்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு இனி இந்த சீசன்ல பார்க்கும் பொழுது பிசாசு வந்து யாரையும் வந்து மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு வியாதியோ மரணத்தையோ கொடுத்து ஜனங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இவங்க எல்லாமே என்ன பண்ணும், இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். சோ இப்போ அப்படி இருக்கும் பொழுது பிசாசால எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே செய்ய முடியாது. அப்ப வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவேன்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி இந்த கிங்டம் ஆஃப் சேட்டன் அது வந்து இவங்களுடைய காலின் கீழே இருக்கும். இவங்களுடைய அத்தாரிட்டி இல்லாம சேட்டன் அந்த கிங்டம் doesn't have rights to act. Amen. So எந்த இவங்களுடைய அதிகாரம் இல்லாம பிசாசினி ஒரு காரியமே இந்த பூமியில செய்ய முடியாதபடிக்கு அது முழுவதுமாக அது கட்டப்பட்டு இருக்கும். ஆமென். சோ அப்போ எல்லா அந்த பிசாசு என்னென்னலாம் காரியங்களை கொண்டு வரான், நஷ்டத்தை கொண்டு வரான், தரித்திரத்தை கொண்டு வரான், அதுக்கடுத்து வியாதியை கொண்டு வரான், அடுத்து பார்த்தா மந்திரங்கள், இந்த மாதிரி எல்லா காரியங்களுடைய விஷயங்களும் வந்து இல்லாதபடிக்கு எல்லாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்களை கொண்டுட்டு வரக்கூடிய அந்த கிங்டமே வந்துட்டு என்ன பண்ணும், கட்டப்பட்டு செயல்படாம இந்த அத்தாரிட்டிக்கு கீழே அது இருக்கிறதாக இருக்கும். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டிசர்னிங் ஸ்பிரிட். சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தா இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்து அது வேலை செய்யறதாக இருக்கும். எப்படி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல வந்து பார்க்கும் பொழுது அவங்க டிசைன் பண்றாங்க, பார்த்த உடனே என்ன பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. அனனியா சப்பீராளுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது அவங்க பொய் சொன்னாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அப்போஸ்தலருக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருந்த காரியங்களை கூட அவங்களுக்கு தெரிஞ்சது. சோ அவங்களுடைய கண்கள், அதாவது ஆவிக்குரிய கண்கள் வந்து ஆல்வேஸ் இட் பி ஓபன், எப்பவுமே அது ஓபனா தான் இருக்கும். எப்பவாவது பிரேயருக்கு போகும்பொழுது நான் தரிசனத்தை பார்த்தேன், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ரெவலேஷன்ல எப்படி யோவான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாள்ல நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிறைய விஷயம் எல்லாம் பார்த்து ரெவலேஷன் புக் எழுதுறாரு. ஆனா the spirit of Elijah and the spirit of Moses, இந்த ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆல்ரெடி எப்பவுமே அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து ஓபனா தான் இருக்கும். சோ அவங்க அந்த இன்னர் ஐஸ் வந்து ஓபனாவே தான் இருக்கும். அவங்க ஒருத்தங்களை பார்க்கும் பொழுதே they would be discern easily. அவங்க என்ன மறைச்சிருக்கிறாங்க, என்ன மனதில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன காரியங்கள், தந்திரங்கள், என்ன சதிகளை செய்யறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து அது அவங்களுக்கு ஓபனாவே எல்லாமே தெரியும். அவங்க போய் ஜெபம் பண்ணி தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே இருக்காது. So they easily discern the spirit and also they easily discern the hearts of the humans. Amen. So அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் முதல் கொண்டு இவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு என்ன மாதிரியான சதியான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லா காரியங்களுமே ஈஸிலி they will be discerned like the apostles. Amen. So இது எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த கமிங் டேஸ்ல வந்துட்டு manifest ஆக போகுது. So everything is going to be manifest under the one leadership. அது வந்து பார்த்தா the spirit of Elijah and the spirit of Moses. Amen. So இதுதான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்திருக்கிறதான அந்த ஸ்பிரிட்ஸ். ஸோ நம்ம பார்க்குற மாதிரி எருசலேம்ல வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து இறங்குவாங்க, இவங்க வந்து நிறைய காரியங்கள் செய்வாங்க, யூதர்களுக்கு அவங்க இறங்க போறாங்க அப்படி கிடையாது. இட்ஸ் ஸ்பிரிட். அந்த திரும்ப அந்த ஆவிகள் வந்து ஏன்னா பழைய பாட்டு காலத்துல இவங்க நிறைய நியாயப்பிரமாணத்தையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் கர்ஸையும் பேசிட்டாங்க. சோ இப்ப திரும்ப அந்த ஆவிகள் வந்து அதை எல்லாம் பிரேக் பண்ணி திரும்ப என்ன செய்ய போகுது அப்படின்னா ரெசரக்ஷன், ரைச்சியஸ்னஸ், the blessings of the cross அது எல்லாமே வந்து பேசி ஜனங்களை உயிர்ப்பிக்க போகுது. எந்த நபர்கள் பழைய ஏற்பாட்டுல
ஜனங்களை நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுத்தினாங்களோ, எந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தில் வழியில அவங்கள வழி நடத்தினாங்களோ, the same spirit is going to come back and they are going to lead the people, lead the congregations towards the cross. Amen. So அப்ப அவங்க தான் என்ன பண்ண போறாங்க, கிராஸ் கிட்ட ஜனங்களை நடத்திட்டு போறாங்க. ஸோ பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த நியாயப்பிரமாணம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல சிலுவை தான் நமக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கு அப்படிங்கறத ஜனங்களுக்கு போல்டா பேசி புரிய வச்சு அவங்கள ஒரு செலிப்ரேஷன் மோட்ல வச்சு ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா பார்த்தோம்னா அதே மோர்னிங் அதை அவங்க அழுகிறது, துக்கப்படுறது, அப்புறம் பஞ்சமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது, குறைவுபட்டு இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த எலைஜாவும் சரி, மோசேவும் சரி, அவங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் ஜனங்களை நடத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல திரும்பவும் ஆண்டவர் அந்த ஆவிகளை திரும்ப அந்த பூமிக்கு அனுப்புறாரு. சோ அவங்க என்ன பண்றாங்க, எந்த ஜனங்களை அப்படி ஒரு பாதையில நடத்தினாங்களோ திரும்பவும் அவங்களே மூலியமாகவே அவங்கள சரியான பாதையில கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு ஒரு செலிப்ரேஷன், பிரைஸ் அண்ட் வர்ஷிப், தென் பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டேஷன், அதாவது சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில இமீடியட்டா மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறதான அந்த காரியங்கள் இது எல்லாமே நடக்கும். So இது எல்லாமே ரெண்டு ஸ்பிரிட், ஒன்னு the praise and worship and another one is proclaiming God's word boldly. So இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக தான் நடக்க போகுது. இது எல்லா விஷயங்களுமே, அற்புத அடையாளங்கள் எல்லாமே. ஈவன் இந்த சீசன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லறைகள் நிறைய டெட் பாடிஸ் எல்லாமே அரைஸ் ஆகும். சோ இதெல்லாம் நம்மளோட இமேஜின் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆனா இனி வரப்போகிற இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஃபார், பட் வெரி சூன் we are going to see the signs and wonders. Amen. So இது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போறது இந்த லீடர்ஷிப்ல தான். இந்த நீங்க யாராவது ஊழியம் செய்யறவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டான ஒரு டாக்டரின், லைக் கிராஸ பத்தி பேசுகிற அந்த டாக்டரின்ல நீங்க கனெக்ட் ஆகிப்போங்க. ஸோ கனெக்ட் ஆகும் பொழுது இந்த ஸ்பிரிட்ல இருக்கிற அந்த அனாயிட்டிங் அது எல்லாமே உங்களுக்கு அது பாஸ் அவுட் ஆகும். எப்படி அந்த ஆர்வம் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலமானது அவனுடைய சரீரம் முழுவதுமா, அவனோட தாடிகள், அவனோட வஸ்திரம் முழுவதும் அது பரவி போச்சு. ஸோ அது மாதிரி இந்த ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க கூட நீங்க கனெக்ட் ஆகும் பொழுது அவங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக போகிற அந்த ஸ்பிரிட், அந்த அனாயிட்டிங், அந்த கிஃப்ட்ஸ் அது எல்லாமே அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாருக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். So the same glory, the same wonders and miracles will be going to take place all over the world. The people who are connected with these two spirits. Amen. இந்த ஸ்பிரிட் கூட, இந்த ஸ்பிரிட் இருக்கிறவங்க கூட கனெக்ட் ஆகும் பொழுது இது யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட மினிஸ்ட்ரியில, அவங்களோட சர்ச்ல அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ அதுதான் இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 11 சொல்லப்பட்டிருக்கு. So go and search for the people. யார் இந்த ஸ்பிரிட் மோசே ஸ்பிரிட் யாரு, தென் இந்த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா, அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அதைய வெளிப்படுத்துவார். சோ அவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் இனி வரப்போகிற நாட்கள்ல எல்லாமே நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் அது எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நம்ம இது வரைக்கும் நம்ம சிந்திச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய ரிவைவல், இன்னும் நல்லா கிறிஸ்துவம் ரிவைவல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க ரிவைவலுக்கு மேல ஒரு பெரிய ரிவைவல் இட்ஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்ம ப்ரே பண்ணிருப்போம், என்னை கொண்டு ஆண்டவரே நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த கடைசி கால எழுப்புதல்ல நீங்க என்னையும் பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் ப்ரே பண்ணிருப்பீங்க. ஸோ அது உங்க மூலியமாக கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ நீங்க இந்த டாக்டரின்ஸ், இந்த ஸ்பிரிட் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. கனெக்ட் ஆகும்பொழுது அங்க என்னெல்லாம் நடக்குதோ, என்னென்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள் அவங்க மேல ஊற்றப்படுதோ அது எல்லாமே உங்க மேல அது மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்க மினிஸ்ட்ரியில அது மேனிஃபெஸ்ட் ஆகும்.
ஸோ இது வந்து இந்த கிராஸை பத்தி போல்டா பேசுகிற அந்த மனிதர்கள், அவங்களுடைய அந்த டினாமினேஷன்ஸ் அது கூட கனெக்ட் ஆகிப்போங்க எப்பவுமே. ஸோ இன்றைக்கு நான் இந்த காரியங்களுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். ஸோ இந்த பாஸ் ஓவர், இந்த ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பாக இந்த காரியங்கள் நடக்கும்படியாக இந்த காரியங்களுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் சாமி. அப்பா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள்ல இதை நாங்கள் பார்க்கணும் சாமி. நீங்க பேசின அந்த காரியங்களை நாங்க பார்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே ஊழியத்துல இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்களை நீங்க ஹானர் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர சுவாமி. உங்களை ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அண்ட் இந்த ஸ்பிரிட் ஆஃப் மோசஸ், இந்த இவங்க மேல ஊற்றப்படுகிற அந்த அனாயிட்டிங்கும் ஆண்டவரே, அந்த பிளஸிங்ஸ், இது எல்லாருக்கும் அவங்க கூட கனெக்ட் ஆகுற எல்லாருனாலையும் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும். எல்லா சபைகளும் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை இதுல இருக்காங்களோ அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்ப நம்ம ஆண்டவரை தியானித்த எல்லா காரியங்களும் சீக்கிரத்துல எங்களுடைய கண்களில் நாங்க பார்க்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆண்டவரை இமேஜினுக்கு, எங்களுடைய ஆண்டவரை சிந்தனைக்கும் மேலான காரியங்களை ஆண்டவரை நாங்க பார்க்கும்படியாக நீங்க எங்களுக்கு செய்ய போறதுக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஆண்டவரை அந்த சயின்ஸ் வண்டர்ஸ் அது எல்லாமே எங்க மூலியமாக அது நடைபெற போகிறதுக்காக நன்றி. பூமியின் ராஜாக்களும் ஆண்டவரே அப்பா இதை பார்த்து அவர்கள் தேடி வரும்படியாக நீங்க செய்ய போகிறீங்க, அதற்காக நன்றி சாமி. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை தரையில விட போவதில்லை, அது எல்லாமே நீங்க செயல்படுத்த போறீங்க. அதையெல்லாம் நாங்க பார்த்து உங்களுக்கு நாங்க மகிமை செலுத்த போகிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆண்டவரே இந்த மொமெண்ட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாக அது பிளாஸ்ட் ஆண்டவரே, அது சீக்கிரத்திலே அது வெடித்து சிதறட்டும். அதை வந்து ஆண்டவரே எல்லா ராஜாக்களும், உயர் அதிகாரிகளும், எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆண்டவரே இந்த சத்தியத்துக்குள்ள வரும்படியாக நீங்க செய்ய போகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு இன்னும் வேற ஒரு ரெவலேஷன், ஒரு காரியத்தோட நம்ம பார்ப்போம். இந்த காரியங்கள் நிச்சயமாக நான் பிலீவ் பண்றேன், இந்த மூமெண்ட்ல இருந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஸோ கோ அண்ட் சர்ச் ஃபார் த பீப்புள் who are the spirit of Moses and Elijah. Go and connect with them. நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தா தயவு செஞ்சு நீங்க கனெக்ட் ஆகிக்கோங்க. சச் டினாமினேஷன், ஸோ கிரேஸ் டீச்சிங், லைக் நியூ கவர்னன்ட் டீச்சிங்ஸ், அது கூட நீங்க கனெக்ட் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக அங்க இப்போ நடக்க போகிற நிறைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய சர்ச்ல, உங்களுடைய மினிஸ்ட்ரியில, உங்க மூலியமாக அது நடக்கும். God bless you. Thank you.